ஒட்டாக்கு ஃபேம் ஏன்னா நான் வந்து ஆதி காலத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது என்னோட 2வது Q&A போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 2வது Q&A வீடியோ பண்ணுறதுக்கான போஸ்ட்டு. அதாவது நீங்கள் என்ன கேள்வின்னு கேளுங்க, நான் வந்து அதுக்கான என்னுடைய ஆன்சர், அதாவது நியாயமான ஆன்சரை வந்து சொல்லலாம்னு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதால் வந்து நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சர், கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட கேள்வி கேட்டிருந்தீங்க. இது வந்து கமெண்ட்ஸ் வர்சஸ் மீயோட பார்ட் 2. அதாவது ஆல்ரெடி Q&A வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அது நல்லாவே இருக்குது. என்னை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் ஓவராக பேச வீடியோக்குள்ள நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து இப்படிப்பட்ட இது என்னோட பர்சனல் வீடியோ. ஓகே, ஸோ அனிமே வீடியோ அண்ட் ஃபன் வீடியோஸ் வந்து உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். என் ஓவராக பேச வீடியோக்குள்ள எல்லாம் எவ்வளவு கூட்டம். ஓகே, பெஸ்ட்டு கொஷின்ஸ் யாரு கேட்டிருக்காங்கன்னா ட்ராகன் பால் எடிட். அதாவது வந்து என்ன வந்து ஸ்டார்டர்லேருந்து ஒரு சில தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த ட்ராகன் பால் எடிட்ஸும் ஒரு நபர். ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் த கீப் சப்போர்ட்டிங். என்ன அவரோட பெஸ்ட்டு கொஷினை பார்த்துடலாம். நண்பா உங்கள் ட்ரீம் என்ன? நான் ஃபஸ்ட்டு Q&A போட்டிருப்பேன், டோக்கியோ போகிறது வித் வாட்சிங் சம்வன் ஸ்பெஷல் வித்து, அதாவது செரி பிளாசம்ஸ் பார்க்கணும் வித் சம்மன் சொல்லுறது ஸ்பெஷல் ஒன். ஓகேவா, திஸ் மை ட்ரீம். அண்ட் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், அவனுங்க நேம் மென்ஷன் பண்ண வரும்ல, நான் இருக்கானுங்க. உங்கள் லைஃப் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். ஏன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. லைஃப் ஸ்டோரி பற்றி சொல்ல போனால் ஒன்படி தான் டிஸ்கிரைப் பண்ணிடுவேன். நான் வந்து பெஸ்ட்டு. உங்கள் உங்கள் அனிமே இன்ஸ்பிரேஷன் கேரக்டர் யாரா? அனிமேடுன்னு இன்ஸ்பயர் பண்ண கேரக்டர்னா நருட்டோ, அஷ்டா அண்ட் அங்கிடி லூஃபி, அது நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் உங்கள் யூடியூப் இன்ஸ்பிரேஷனில் வந்து எனக்கு மொக்க கமெண்ட்ரி ப்ரோ அண்ட் மோல்டோ பாய் என் தமிழ் அனிமே கேமிங் அவங்களெல்லாம் இன்ஸ்பயர் ஆனேன். பட் நான் யூடியூப்பில் வந்ததுக்கு மோட்டிவ் வந்து அது வேறு. ஓகேவா, உங்கள் ஃபுல் நேம் என்ன? நான் சொல்லியிருந்தேன் வந்து தர்கூரி. இது ஒரு Q&A ஒரு லெட்டராக வந்து ரிவீல் பண்ணுறேன்னு. இதில் வந்து லாஸ்ட்டில் அந்த செகண்ட் லெட்டரை வந்து ரிவீல் பண்ணுவேன். உங்கள் வெட்டிங் எப்போ? ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கெல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி. அக்கா ரெடினா அன்னிக்கா ரெடி. பட் இங்கே அக்கா இல்லை. ஸோ வந்து வெட்டிங் இப்போ தான்டா நான் 18 வயசு தொட்டிருக்கேன். அதுக்கு நான் வெட்டிங்லாம் மேட் பண்ணிட்டீங்களே. உங்களோட டே ஃபேவரட் யூடியூபர் யார்? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான யூடியூபர்னால் MC ப்ரோ. மொக்க கமெண்ட்ரியை தான் நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அனிமே கேமிங் அண்ட் மோல்டோ பாய் அண்ட் இன்னும் சிலர் இருக்காங்க. அதன் கௌரி ப்ரோ. அது ஒரு ஜானருக்கு ஒருத்தவங்க பிடிக்கும். அண்ட் ஃபேவரட் ஆக்டர் யார்? ஆக்டர்லாம் பெருசான அந்த அளவுக்குலாம் எனக்கு என்ன சொல்கிறேன், ஃபேவரட் ஆக்டர் நான் அப்படி சப்போர்ட் பண்ணுறதில்ல. நல்ல மூவிஸ் நல்ல ஆக்ட்ரஸ் பார்ப்பேன். இன்னும் பேர்சனல் ஃபேவரட்டாக சொல்ல போனால் வந்து சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தனுஷ், அவங்கள வந்து பிடிக்கும். அண்ட் உங்கள் அம்மா நேம் என்ன? ஃபேமிலி பற்றி மட்டும் யாரும் இனிமேல் கேட்டுறாங்க. ஓகே, ஒரு சாரி ப்ரோ, ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வந்து நான் பேச மாட்டேன். ஓகேவா, மாங்கா ரீடிங் எப்படி போகுது? மாங்கா ரெடி பண்ணுறதுக்கு கேட்குறீங்களா? உனக்கு இங்கே நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் எங்களுக்கு பிஸி பெர்க்குனதால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. பட் சீக்கிரம் வந்துடும். லைஃப் எப்படி போகுது? ஏதோ ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்குது. நோ ட்விஸ்ட்டு நோ டென்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின். நண்பா எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? இன்னும் படிச்சுட்டான் இருக்கேன். ஸோ இந்த கொஷின் வந்து அன்அவைலபிள். அவர் தான் நெக்ஸ்ட்டும் கேட்டிருக்காரு. என்னென்னா வந்து இன்னொரு கமெண்டில் கேட்டிருக்காரு. நண்பா உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார்? எகேன்னு சொல்லிட்டேன். உங்கள் எய்ம் என்னன்னா? எய்ம்னா அந்த ட்ரீமு, அதே ஆல்ரெடி நீங்கள் கேட்ட சொல்லிட்டேன். உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள் நண்பா. சிம்பிளாக சொல்ல போனால் என்ன பண்ணால் சிம்பிள் தான். என்ன சொல்கிறேன், ஸ்கூல், டியூஷன், கம்ப்யூட்டர் ஸ்டடி அண்ட் யூடியூப், அவ்வளோதான் என்னோடய ஸ்கூல். என்னோடய லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான். உங்கள் ஃபேவரட் அனிமே கேரக்டர்னா ஆஃப்கோர்ஸ் ஒபிட்டோ உச்சிகா. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்டது யாருன்னா வந்து மூன் வாரியர். ட்ராகன் பால் எடிட் மாதிரியே வந்து இந்த மூன் வாரியர் வந்து என்ன சொல்கிற, ஸ்டார்டிங்லேருந்து இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்கிற, மோட்டிவ் பண்ணதுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு நபர் என்ன ஸ்டார்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? சொல்லிட்டேன் ஆல்ரெடி, எம்சி, மால்டோ பாய், தமிழ் அனிமி கேமிங். இன்னும் சிலர் இருக்காங்க, மென்ஷன் பண்ணுவேன் அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். சொல்லப்போனால் வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோ இதாக போயிது. உங்களை பற்றி ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் வேஸ்டட். உங்கள் லைஃப் ஸ்டோரியை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னா லைஃப் ஸ்டோரியா என்ன சொல்கிற, நோ ட்விஸ்ட்டு நோ டென்ஸு, அப்படியே ஒரு சிங்கிள் லைன், அவ்வளோதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி. உங்கள் மாங்கா அப்டேட் ஏதாச்சும்? மாங்கா அப்டேட் சொல்ல போனால் என்ன சொல்கிற, மாங்கா அப்டேட்டா? மாங்காவில் சீன் கூட இல்லையாடா. என்ன சொல்ல, ட்விஸ்ட் சேனன் அனிமே மாதிரி இருக்கும், ஒரு சோனன் சேனன்னு தெரியல, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் மாங்கா அப்டேட் ஆல்ரெடி போட்டிருப்பேன், மாங்கா அப்டேட்டு, ஸோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட், அதாவது நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் யாருக்கு கேட்டிருக்காங்கன்னா, இவங்களை வந்து ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணியிருக்கிற கேரக்டர் தான். நான் வந்து யூசர் X1 பன்ஸ் SY3OG1I, அவங்களோட நேம் வந்து அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை. ஓகே, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர், என்னோடய பேர் வந்து செகண்ட் லெட்டர் லாஸ்ட்டே சொல்கிறேன். உங்கள் எய்ம் என்ன? ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன், டோக்கியோ, அதாவது டோக்கியோ போகணும், என் செரி ப்ளாசம் பார்க்கணும் வித் சம்மன் ஸ்பெஷல். உங்கள் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாக எம்சி ப்ரோ அண்ட் மால்டோ பாய் அண்ட் தமிழ் கேமிங். எக்கச்சக்கமாக எத்தனை வாட்டி நான் சொல்கிறது. உங்கள் ஃபேஸ் காட்டுங்க, காட்டுறது நல்லா இருக்காது, அப்புறம் நானே காட்டியுமே இது போட்டுருவேன். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நான் வந்து கிரிக்கெட் பார்ப்பேன். எனக்கு வந்து ஐபிஎல்லில் வந்து RCB ஃபேன். RCB கண்ணி. நான் என் ஃபேவரட் அனிமி அந்த மூவின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து யுவர் நேம் அண்ட் இன்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஃபயர்ஃப்ளை லைட் பிடிக்கும். அண்ட் சீரீஸ்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து யூலைன் ஏப்ரல், நருட்டோ, அப்படி நிறைய இருக்குது. அண்ட் சீரீஸ் மொத்தமாக பார்க்க போனால் எனக்கு வந்து யூலைன் ஏப்ரல் ரொம்ப பேசின ஃபேவரட்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட்டு கேள்விகளை குவித்து எடுத்து வந்து கொட்டியது வந்து உசுமாச்சு. இவர் வந்து ஒரு சில காலங்களில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்க ஒரு நல்ல நண்பர் தான். என்ன உசுமாக்கி, நீங்கள் இப்போது எந்த ஊரில் இருக்கீங்க? நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கேன். எந்த ஊர்னு இப்போ மென்ஷன் பண்ணணும்ல. நீங்கள் யாரை பார்த்து யூடியூப் வரானீங்க? நான் வந்து யூடியூப்பில் வரத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருந்தாலும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான், கோசிகன்னு. அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணானே. வந்து நாங்கள் வந்து கிரேட் 6 படிக்கும்போதே அவன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ்லாம் போட்டுட்டோம். அதை வந்து கிரிஞ்சித்தனமாக பண்ணிப்பேன். அண்ணன் எங்களுக்கு காப்பிரைட்டை பற்றி தெரியும், ஒன்றும் தெரியும். அந்நேரம் வந்து அவன் வந்து அதை பற்றி அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த யூடியூப்பில் வரத்துக்கு என்ன சொல்கிறேன், யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமே அவன் தான். அவனுக்கு அப்புறமா தான் அவன் தான் எனக்கு எம்சி ப்ரோ வந்து இந்த எம்சி ப்ரோட சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணதே அவன் தான். அப்படியும் தான் நான் யூடியூப்பில் வந்தேன். ஸோ வந்து என்னோடய ஸ்பெஷல் ஷார்ட் அவுட் வந்து என்னோட நண்பன் கோச் எனக்கு நான் சொல்லியா. நீங்கள் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? அகெயின் மேலே சொல்லிட்டேன். உங்கள் மந்த்லி யூடியூப் இன்கம் எவ்வளோ? 300 rupees ப்ரோ. என்னை கண்கலங்க வைத்து பற்றி. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 1K ரீச் ஆகணுமே. 4000 ஹவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். அதாவது நம்ம லாங் வீடியோஸை வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்ப்பீங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர் யார்? இப்போதைக்கு ஒரு இல்லை. ஓகேவா? இப்போதைக்கு நோ ஒன். நீங்கள் யூடியூபர் ஆகலைன்னா வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ யூடியூப் ப்ளஸ் படிச்சுட்டு இருக்கேன். யூடியூபர் ஆனால் படிச்சுட்டு வெட்டி அவர் சுற்றிருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? படிக்கிற வந்து எங்கள் கண்ட்ரியில் சொல்லப்போனால் அதை வந்து ஏஎல்னு சொல்லுவாங்க. உங்கள் இந்தியாவோட சொல்லப்போனால் அந்த 12th மாதிரி. ஓகேவா? நீங்கள் எந்த ஏஜில் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஜஸ்ட் 1 year தான் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? நான் வந்து பெரிய ஒட்டாக்கு வரல, ஜஸ்ட் பிகினர். நீங்கள் எத்தனை மாங்கா க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ தான் வந்து ஃபெஸ்ட்டு மாங்கா மேட் இன் மாங்கா போயிட்டு இருக்குது. என்ன அதை ரிலீஸ் பண்ணலை, பண்ணால் தான் ஃபெஸ்ட்டு மாங்கான்னு ஒரு கால் தரத்தே பதிக்கலாம். உங்கள் லைஃப் டைம் விஷயம் என்ன? சொல்லிட்டேன். டோக்கியோ போகணும், செரி ப்ளாசம் பார்க்கணும் வித் சம்மன் ஸ்பெஷல். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸை பார்த்துவிடலாம். மாதரா 00011 இவர் வந்து ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான், என் நண்பர் தான். அண்ட் உங்களோட ரியல் நேம் என்ன? லாஸ்ட்டில் செகண்ட் லெட்டர் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஊர்? சொல்ல மாட்டேன். உங்கள் ஏஜ் வந்து 18. ஜுஜுட்சு கைஸ் எல்லாம் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? அஃப்கோர்ஸ் யூட்டா, பிகாஸ் வந்து யூட்டா ஒபிட்டோ மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நல்லா கனெக்ட் ஆவாங்க. நருட்டோவில் யாரும் ரொம்ப பிடிக்கும்? நருட்டோ சீரீஸ்லனா ஒபிட்டோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் லவ் யூ ப்ரோ, உங்கள் வீடியோ சூப்பர், ஐ எம் யூ பிக் ஃபேன், ஐ லவ் யூ வீடியோ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன். அகெயின் தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட்டு கமெண்ட் யாருன்னா Saji1113. நீங்கள் இது வரைக்கும் நிறைய அனிமே மூவி பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மூவிஸையும் நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகுதில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு அனிமே எதுனா சைலண்ட் பாய்ஸ், ஐ வாண்ட் யுவர் பேங்க்ரியாஸ். அந்த 2 அனிமே மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஐ வாண்ட் யுவர் பேங்க்ரியாஸ் வந்து நான் ஐ வாண்ட் யுவர் பேங்க்ரியாஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை எடுப்பேன். நான் வந்து சைலண்ட் வாய்ஸ் அதில் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ எவ்வளோ புள்ளி பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து என்ன சொல்கிறேன், ஒரு வகையான என்ன சொல்கிறேன், ஹீரோ வந்து எக்ஸ்ட்ரோட தெரிவான். பட் அவன் செஞ்ச சைல்ட்ஹுட்டில் அவன் அந்த கிரிஞ்சித்தனமான ஒரு டாக்ஸிக்தனமான வேலை வந்து அவனை மெச்சூர் ஆகும்போது அவனை அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து சைலண்ட் அவனே சைலண்டாக மாற்றிக்கிட்டு இன்ட்ரோட்டாக மாறிடுவான். அது வந்து நல்லா அவன் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து சைல்ட்ஹுட்டை நான் நிறைய பண்ணியிருப்பேன். இப்போ நினைக்கும் போது இதெல்லாம் ஏன்டா பண்ண மாதிரி இருக்கும். மை சைல்டுஹுட் இஸ் வெரி வெரி பேட் மெமரிஸ். அந்நேரமெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனமாக இருந்துச்சு, இப்போல்லாம் பார்க்கல சோதனையாக மாறிடுச்சு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு கேஷனை பார்த்துடலாம். மாதரா 00011 அவர் அகெயின் கேட்டிருக்காரு, உங்கள் லைஃப் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என் லைஃப் ஸ்டோரி வேணும்னா ஒரு 10 கமெண்ட் ஆச்சு. லைஃப் ஸ்டோரி வரும்னா நான் கண்டிப்பாக போடுவேன். அது இப்போ இல்லை, 1K ரீச் ஆனது அப்புறம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பிக் ஆர் சுரேஷ்குமார் 734 கேட்டிருக்காரு. ப்ரோ உங்களை பார்த்துனா அண்ட் அப்புறம் என் ஃப்ரெண்டு இன்ஸ்பயர் ஆகிட்டேன் ப்ரோ. அப்புறம் என் நேம் மென்ஷன் பண்ணி Q&Aல வீடியோ போகிறோங்க ப்ளீஸ். யோகேஷ் ப்ரோ தான் இதை சென்ட் பண்ணிக்காரு. என்ன சொல்கிறது, என்னை பார்த்து 2 பேர் இன்ஸ்பயர் ஆகி என்னைக்குள்ளே வந்து அவங்களோட நல்ல மோட்டிவ்க்காக இன்ஸ்பயர் ஆகிப்பாங்கன்னா ஐ எம் ஹாப்பி. என்ன சொல்லப்போனால் வந்து யூடியூப் என்னது வந்து லைஃப் டைமில், அதாவது முழு இதை வந்து யூடியூப்பில் பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் எவ்வளோ முக்கியமோ அதை ஸ்டடி முக்கியம். ஸ்டடின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க. எஜுகேஷன் இருந்தால் தான் எதுலேயும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க, எல்லாத்துக்கும் வந்து எஜுகேஷன் கட்டாயம் வேணும். ஸோ ஸ்டடி இஸ் மஸ்ட்டு. அப்புறம் அதெல்லாம் யூடியூப் சேனல் கூட ஸ்டடிக்கு அப்புறம் தான். ஸ்டடி நல்லா பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் கூட நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அவரோட தான் அதான் நாங்கள் ஒரு மாங்கா சீரிஸ் பண்ணலாம்னு இருக்கோம். மே மந்த் எங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ நாங்கள் அவங்க மாதிரி வைடி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் மை கொஷன் இஸ் ஓகே, அவர் வந்து மாங்கா ஸ்டார்ட் பண்ண. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி மங்கா எழுத போறேன் ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் என்ன பார்த்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி மாங்கா பண்ணுறீங்கன்னு வரும்போது ஒரு மச்சின ஹாப்பியாக தான் இருக்கி. ஒயமொட்டாக்கு பீலை கொதித்தேனே குஷியாக அப்படி இருக்குது பார்க்கும்போது. அவரோட கொஷின்ஸை பார்த்துடலாம். உங்களுக்கு மாங்கா பண்ணும்போது எப்போ தோணுச்சு? நீங்கள் எந்த ஒரு நெக்ஸ்ட் கொஷின் யோசிக்க முடியல. ஸோ திங்க் பண்ணிவிட்டு கொஷின் போடுறேன். எப்படி மாங்கா ஸ்டார்ட் பண்ணேன்னா மசாசி கிஷிமட்டோ. மாங்காவில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா வந்து அவர் தான். ஏன்னா வந்து நருட்டோவை வச்சு நருட்டோ நல்ல ஸ்டோரி ப்ளொட்டார்மெண்ட் நல்ல ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு பேக் ஸ்டோரிஸ்லாம் நல்லா கொடுத்துருப்பாரு. அது வந்து மாங்காஸ் பண்ணுறதுக்கு என் ஸ்டோரி எனக்கு ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முக்கிய ரீசன் அந்த வந்து யார் மகாடோ ஷிங்காய். அவரோட மூவிஸ்லாம் ஸ்டோரிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஏன்னா அவரை மாதிரி தான் அவன் ஸ்டோரி ரைட் பண்ணுறதுக்கு ஹீஸ் மை பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்க 2 நாள் நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்தேன். ஃபேஸ் ரிவீல் எப்போ பண்ணுவீங்க? 100K. அதாவது 100K எனக்கு கிடைக்காது. ஸோ நானும் ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறல. கிடைச்சா பண்ணுவேன், பட் கிடைக்காது. அது எதில் ப்ரோ பண்ணுவீங்க அதை சொன்னீங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதில் ப்ரோ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதை மறக்காம ஃபாலோ பண்ண. கீழே வந்து லிங்க் சேனலில் டெலிகிராம் குரூப் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் யூடியூப்லேயும் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் நெக்ஸ்ட்டு கொஷன் மாதரா 00011 எகெயின் கேட்டிருக்காரு. உங்கள் யூடியூப் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து யூடியூப் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி
நான் இந்த வீடியோ பற்றி தனியாக ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா, லென்த்தாக போகும்னா இந்த வீடியோ ஓவர் லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து யூடியூப் ஸ்டோரியாக மை லைஃப் ஸ்டோரி வேணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்கேயும் தனியாக வந்துட்டேன். நெக்ஸ்ட் கொஷன், லீ ஸ்டார், உங்களுக்கு மேரேஜ் எப்போ ப்ரோ? என்னையா டே என்ன சொல்கிறது, என்னை புண்படுத்தாங்கடா. எனக்கு மேரேஜ் பண்ணுறது அளவுக்கு வயசும் இல்லை, பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. என் நெக்ஸ்ட் கொஷன், மிஸ்டர் ஹீரோயிக் 9011 உங்கள் ஊர் எங்கே? நான் இப்போ சொல்லலை, பட் மேபி வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாகவே சொல்லுவேன். அண்ட் அவரே தான் எகைன் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்கள் லவ்வர் நேம் சொல்லுங்க. என்ன சொல்கிறது, லவ்வர்னா கமிட்டட் ஆகினது, எதுவும் கமிட்டட் ஆகினதே இல்லை. ஓகேவா, நான் வந்து இது வரைக்கும் கமிட்டட் ஆகினதே இல்லை. ஸோ ஐம் வந்து ஸ்டில் சிங்கிள்னா ஒன் சைட் லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. அவங்க நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் சொல்ல போனால் சொல்ல விரும்பலை, வேணா அதாவது வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க. ட்ரெண்டிங் ஒஃபிஷியல், அதாவது நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து ட்ரெண்டிங் ஒஃபிஷியல் ட்ரெண்டிங் பண்ணது, டெல் மீ யுவர் ஒன் சைட் லவ் ஸ்டோரி. ஐ திங்க் அஃப்கோர்ஸ் யூ வுட் பி. அவ காலேஜ் பஸ்லன்னு துரத்தி லவ் பண்ண, லவ் எல்லாம் ஓகே ஆகி அப்படியே ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டான். ஐயா தம்பி மாட்டிட்டியா? அட இருக்கா, அவங்க அப்பா பேரு மிஸ்டர் சந்திரமௌலி. நாங்க 2 பேரும் ஒரே குவார்டர்ஸ் தான். நான் 8G, அவ 7G. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. அதான் டக்குனு கிட்டார மாட்டிட்டு கிளம்பி அஞ்சலடா அவ நேரம் மலை உச்சிக்கு போய் நின்ட்டோம். 5 எண்ணிட்டு குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் நேரம் மரத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டேன். என்னடா அவ பாறையில முதி செத்து போயிட்டாடா. அதாவது வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒன் சைட் லவ் பண்ணியிருப்பேன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ட்ரெண்டிங் ஒஃபிஷியல் ட்ரெண்டிங், எப்படியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒபிட்டோ அளவுக்குலாம் அவ்வளோ சோகமாலாம் இருக்காது, பட் சோகமாக இருக்கும். அண்ட் ஒன் சைட் லவ் ஸ்டோரி மட்டும்தான் இருக்குது, டபுள் சைட்லாம் இல்லவே இல்லைங்க. என் கதையில் அதெல்லாம் இடமே இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இப்படி ஒரு கேள்வி கேட்டு என்னோடய மனசை புண்படுத்திட்டீங்களே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஷன், உசுமாக்கி ப்ரோ அகெயின் பண்ணியிருக்காரு. லைஃப் ஆஃப் ஃபயமோட்டாக்கு ரியல் நேம். லைஃப் ஆஃப் ஃபயமோட்டாக்கு நீங்கள் எல்லோரும் எகெயின் கமெண்ட், இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னா கட்டாயம் வந்து லைஃப் ஆஃப் ஃபயமோட்டாக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் ரியல் நேம் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் அந்த எஸ்ன்னு ரிவீல் பண்ணியிருந்தேன், செகண்ட் லெட்டரை வந்து லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் யுவர் ஃபேவரட் மூவி ஆக்டர், அவர் தான் உசுமாக்கி ப்ரோவோட தான். யுவர் ஃபேவரட் மூவி ஆக்டர் சொல்லிட்டேன். எனக்கு வந்து பேசலாம் பிடிக்க போனால் தனுஷ், சூப்பர் ஸ்டார், ஆண்டவர், அதாவது உலகநாயகன். அண்ட் உங்கள் ஃபேவரட் யூடியூபர் யார்? என்னோடய ஃபேவரட் யூடியூபர் யாருன்னா MC ப்ரோ, மால்டோ பாய், தமிழ் அனிமே கேங்கிங். இவங்கெல்லாம் அனிமே அந்த ஃபிக்ஷனல் வரக்குள்ளே இவங்களை பிடிக்கும். அண்ட் அதை ஜோனர்னு போக்குள்ள ஒரு சில பிடிக்கும், அவங்கள வந்து அப்புறமா நான் ஒரு ஜோனை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃபேம், நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை நான் சொல்லிவிட்டேன். முடிந்தளவு வந்து என்னோடய பேர்சனல் கேட்குற அதே அளவுக்கு வந்து அனிமேஸ் பற்றியும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அனிமே யூடியூபரை வந்து நான் சந்தோஷப்படுவேன். பேசும்போதும் என்னை பற்றி ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல விடயம் தான். என்னோடய கேரக்டரை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் யூடியூபர் ஷோ வந்து அனிமே பற்றி பேசுனீங்கன்னா என்ன நினைக்கும். அண்ட் அந்த செகண்ட் லெட்டர் என்ன வந்து எஸ், இதில் வந்து இன்னும் நிறைய வந்து இருக்குது. அதை வந்து அடுத்த Q&Aல வந்து பார்க்கலாம். இன்னொன்று சொல்லி நிறைய பேர் சொல்கிற ஒரே விடயம் வந்து, ப்ரோ நீங்கள் பேசுகிறது புரியுதில்லை. நான் பேசுகிறது புரியாத முக்கிய ரீசன் நான் வந்து என்னோடய ஸ்லாங்கு. நான் வந்து பேசுகிற ஸ்லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுகிற விதம்னது எனக்கே புரியுது. நான் நிறைய பேருக்கு நான் பேசுகிறது புரியாது. நிறைய பேர் நான் பேசுகிறது தப்பாக மீன் பண்ணுவாங்க. அதனாலே வந்து நான் பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகும். ஸோ அதனால் வந்து யூடியூப் சேனல் வார்த்தைக்கு எனக்கு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பழகிடுச்சு. அதனால் வந்து நான் மாற்றிக்குவேன். என்னோடய ஸ்லாங்கு, நான் பேசுகிற விதத்தை மாற்றிக்குவேன். இந்த இதில் கொஞ்சம் பெட்டராகிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து முதல் அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி பாஷையை யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெட்டராகிப்பேன். நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிக்கேன். அதாவது நான் என்னோடய ஸ்லாங் இல்லாமல் அது ஸ்லாங்கில் பேசக்கூடிய, அதாவது உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி பேசுகிறவங்கள நிறைய பேசுகிறேன். ஸோ வந்து அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பண்ணுவேன், என்ன சொல்கிறேன், இம்ப்ரூவ் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்குது. அண்ட் நாங்கள் போட்காஸ்ட் பண்ணுறோம், ஸ்பாட்டிஃபைலையும் பண்ணுறோம். அதே மாதிரி மிட்நைட் எம்சின்னு ஒரு சேனல், அவங்களோட வந்து கொலாப் பண்ணி நான் ஹவுடல் டோபி ரமகாஷம் 4 பேர் சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் இன்னொரு சேனலோட நான் கொலாப் பண்ணிடுறேன். அதாவது வந்து
என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அவர் என்னோட நண்பர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பாய் கமெண்ட்ரி இதில் என்னோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்கள சேனலையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஐமோட்டாக கொலாப் பண்ணியிருக்காரு. நான் சும்மா அவங்க பேரை சொல்லலை, ஜஸ்ட் ஆனால் ப்ரொமோஷன் ஓகேவா. அவனுங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் ஓகேவா. சும்மா சொன்னேன். என்னோட நண்பர்கள் நீங்களும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து அனிமே பேஸ்டு கண்டென்ட் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்வி கேட்டுருப்பீங்க, என்னோடய ஃபேஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டது லைஃப் ஸ்டோரி, ஒன் சைட் ஸ்டோரி அண்ட் யூடியூப் ஸ்டோரி, இந்த மூணையை வந்து தனித்தனியாக ஒரு 10K அடித்ததுக்கு அப்புறமா சொல்லலாம்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கொஸ்டின் சென்ட் பண்ண அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கலாம். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ட் வரா பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் டேக் கேர். பர்டா.